அருமை சகோதரி, ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ஒரு பிரயாணத்துல இருக்கீங்க என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். விளங்கினவங்க கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினால இப்போ நம்முடைய பிரயாணத்தில் நம்ம தொடங்கி இருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் நம்முடைய பிரயாணம் விசுவாச பிரயாணம், பக்தி பிரயாணம் நமக்கு நன்மை தருகிறதா இருக்கணுமா, தீமை தருகிறதா இருக்கணுமா? நன்மை தருகிறதா இருக்கணும். சரிங்களா? மேன்மை தருகிறதா இருக்க வேண்டும் என்ற கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமாய் வாசிங்க. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 4:6வது வசனம். பாராக்கை என்ன செய்து வரவழைத்து, தேசம் பாழாய் போய் கிடக்கு, ஊர் பாழாய் போய் கிடக்கு, குடும்பங்கள் பாழாகி போய் கிடக்கு, பிள்ளைகள் வாழ்க்கை குடிச்சு 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 கடன் வாங்கி வீட்டு பட்டா அடவை வச்சு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல், அதுக்கப்புறம் வேலைக்கு போற கஷ்டம். எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபா கிடைக்குமா? 500 ரூபா வாங்கி எந்த கடனை கட்ட, எந்த குழுவுக்கு கட்ட, எந்த வட்டிக்கு கட்ட, சரி போக மாட்டோம். அந்த 500 ரூபா தேர்ந்து நேராக டாஸ்மார்க் போயிருது. எங்க போயிருது? டாஸ்மார்க் போயிருது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாழாகி கிடக்கு. சகோதரா சகோதரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாகி கிடக்கு. இப்ப தெபரால் சொல்லக்கூடிய ஒரு அம்மா சொல்றாங்க, அவள் ஒரு தீர்க்கதரிசி. பாராக்கு சொல்லக்கூடிய மனுஷனை கூப்பிட்டு, கர்த்தர் உனக்கு சொல்லலையா? கர்த்தர் அந்த காரியத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லலையா? உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு ஒரு விமோசனம் வரும் என்று சொல்லவில்லையா? உன் நிமித்தம் உன் கிராமம் ஆசீர்வதிக்கப்பட போகுது என்று சொல்லலையா? நீ மந்தி மாதிரி உட்கார்ந்துருக்கிற, பிடிச்சு வச்ச மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கிற. என்ன சொன்னாலும் உனக்கு என்ன இல்லை? ஒரு உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை. உணர்வும் உணர்ச்சி இருக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். உயிர் இருந்தாதான் உணர்ச்சி உணர்வு வரும். உயிர் இல்லாதவனுக்கு உணர்ச்சி இருக்காது, உணர்வு இருக்காது. தெபரால் சொல்றாங்க, ஐயா ஸ்தோத்திரம், பாராக்க உன்னுடைய சத்துருக்கள் நெருங்கி வந்துட்டாங்க, கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில கொடுத்தார் என்று உனக்கு சொல்லலையா? கடந்த வருஷத்துல உனக்கு சொல்லலையா? புது வருஷத்துல உனக்கு சொல்லலையா? உன் குடும்பத்துடைய மேன்மை உன் கையில இருக்கு. உன் நிமித்தம் உன்னை சுத்தி இருக்க குடும்பங்கள் பாழாய் கிடக்கிற குடும்பங்கள் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட போறாங்கன்னு ஜெபத்துல உனக்கு சொல்லலையா? ஆராதனையில உனக்கு சொல்லலையா? கர்த்தருடைய வார்த்தையில சொல்லலையா? என்ன இப்படியே இருக்கிறேன்னு கண்டிக்கிறா, கோவிக்கிறா. அதுக்கு பாராக்கு சொல்றான் பாருங்க, 7ஆம் வசனம். அதற்கு பாராக் இந்த அம்மாவை பார்த்து கூப்பிடுறான். யார? இந்த தெபோராளை பார்த்து கூப்பிடுறான். நீ என்னோட வந்தா, ஆண்டவர் சொல்றான், நீ போடா, உன் கையில சத்துருவின் கையில சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்து விட்டேன், உன் கையில தேவன் வெற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ போ, உன் கால் வெய்யி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ சோபா விட்டு இறங்காம நின்றுக்கிட்டே எனக்கு வெற்றி வேணும் வெற்றி வேணும், எப்படி கிடைக்க வெற்றி? கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையில ஜெயத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லவில்லையா? அப்படின்னு சொன்னா நீங்கள் நான் என்ன பண்ணிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவர் சொல்லிவிட்டார். போமா போக மாட்டோமா? இவன் சொல்றான் அந்த தெபோராளை பார்த்து, நீ என் கூட வந்தா போவேன், நீங்க என் கூட வரலன்னா எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பார்த்தீங்களா? வெற்றி கொடுக்க தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உன் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், உன் வாழ்க்கை மேன்மை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அதற்காக தான் நீ பிரயாணம் பண்ணி இங்க வந்திருக்கிறீங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க. தம்பி சேதுவும் சோத்திரம் இதில் வந்திருக்கலாம், ஊருக்கு போயிட்டாலாம். ஸ்தோத்திரம். போன வாரம் கூட்டத்தில் அங்கே நம்ம போகிறோம் சொன்ன உடனே சொல்லிட்டு அங்கே வந்துரு தம்பின்னு 2 பேர் வந்துட்டான். எப்படியோ இடம் கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதன் பிறகு அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ பிரயாணம் பண்ணி திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறீங்க. சும்மா வேஸ்ட்டாக வர்றதில்லை, டைம் பாஸுக்கு இல்லை. திருப்பூரில் இல்லாத சபை இங்கே ஒன்று இருக்க போகிறது இல்லை. உங்களை பிரயாணம் பண்ணி நடத்தி வந்ததுக்கு நோக்கம் என்ன? நீங்கள் வெற்றியின் வாழ்க்கை வாழ வேண்டுவதற்காக. அல்லேலூயா. ஐயா அம்மா, நீங்கள் வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்தா நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அதனால எங்களுக்கு என்ன பலன்? எங்களுக்கு என்ன பலன்? அங்கே வந்தால் ஒரு டீ வச்சு கொடுப்பீங்க, மிஞ்சி போனால் ஒரு சாப்பாடு கொடுப்பீங்க, மிஞ்சி போனால் ஒரு காணிக்கை கொடுப்பீங்க.
அது மாதம் வந்தா, அடுத்த மாதம் வந்தால் கொஞ்சம் குறையும். அதுக்கு அடுத்த மாதம், ஆமாம் பாஸ்ட்டுக்கு வேறு வேலை இல்லை, மாதம் கரெக்டாக என்ன செஞ்சுறாரு, வந்துடுறாரு. அதனால நம்ம எந்த வீட்டுக்கும் போகிறதே இல்லை. கூப்பிட்டா ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டா தான் போகிறது. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைவதற்காக தான் பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க. நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன், நீங்கள் வரல என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். சொன்ன உடனே தெபொராளுக்கு கோபம் வருது. அடுத்து வாசிங்க. அதற்கு அவள், வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காதுன்றான். கூட்ட நான் வர்றேன், ஆனால் இந்த பிரயாணத்தில் ஒரு மேன்மை வரும்ல, அந்த மேன்மை உனக்கு வராது. உன்னுடைய பிரயாணத்தில் ஒரு மேன்மை வேணுமா வேணாமா? 150 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக நடந்து போகிறானே, ஒரு மேன்மை வேணுமா வேணாமா? 48 நாள் ஒரு பிரயாணம் பண்ணுறானே, ஒரு மேன்மை வேணுமா வேணாமா? இந்த விசுவாச வாழ்க்கை பிரயாணத்தில் உனக்கு ஒரு மேன்மை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை தட்டி ஆமென். இந்த ஆன்மீக யாத்திரை, இதுக்கு பேர் என்ன? ஆன்மீக யாத்திரை, தேவனை நோக்கி போகிற பயணம். இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? மேன்மை கிடைக்கணும். கிடைக்காம போனால் எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்டாக போச்சே, இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லையா என்று கவலைப்படுவாங்களா இல்லையா? எவ்வளோ கவலைப்படுவாங்க. இந்த பிரயாணத்தில் உனக்கு மேன்மை இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரயாணத்தில் என்ன இருக்கு? மேன்மை இருக்கு. கிட்டத்தட்ட 2026 துவங்கும் போது ஒரு திரள் கூட்டத்தோடு நம்ம என்ன செய்தோம்? கிளம்பி வந்தோம். ஒரு திரள் கூட்டத்தோட கிளம்பி வந்ததை நம்ம பார்க்குறோம். நம்முடைய பிரயாணத்தில் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, சோத்திர பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. பிரசங்கி 10:15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால். நல்லா வாசி சேது, மறுபடி வாசி. கவனிங்க, ஊருக்கு போற பிரயாணம். ஊருக்கு போற வழினா அவன் என்ன செய்யறான்? பிரயாணம் பண்ணுகிறான். ஊருக்கு போற பிரயாண வழியில் யாரு? மூடன்னா யாரு? புத்தி இல்லாதவன், முட்டாப்பையன். ஊருக்கு போற வழி அவன் அறியாததினால், அவனுக்கு தெரியாததினால், மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் என்ன செய்யும்? ஏழைக்கு போ. அவன் தொல்லை பண்ணிக்கிட்டே வருவான். அங்கே போக வரைக்கும் அவன் போகிற வழி என்னன்னு அவனுக்கே தெரியாது. அவன் போகிற வழி தெரியாது. ஏசு சொன்னார், நானே வழியாக இருக்கிறேன். ஏன் வழியா நீ உள்ள வந்தேன்னா, நீ ஸ்தோத்திரம் படிப்பறிவு இல்லாதவா இருந்தாலும் நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க அப்படிங்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பிரயாணத்தில் வரக்கூடிய மேன்மை உனக்கு கிடைக்காது. அது டபுள் கஷ்டமா இல்லையா? இது உங்களுக்கு இப்போ கஷ்டம்தான். இப்போ ஒரு 2 மணி நேரம் உட்காந்து இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோதான்? ரொம்ப கஷ்டமாக தான் நினைச்சிருங்க. சில பேர் இன்னும் நல்லா கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு எண்ணம் வரும். சரிங்களா? சில பேர்த்துக்கு மாட்டிக்கிட்டோமே, அது முன்னாடி உட்காந்துக்கிட்டோமே, இப்போ எந்திரிச்சிட்டு போனால் ஏன் ஜோதி எப்படியா? இல்லை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? என்ன கிடைக்கணும்? பகல் கைப்பிடி சொல்லுங்க. இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? மேன்மை கிடைக்கணும். நம்மளோட பிரயாணம் பண்ணுறவங்க எல்லாரும் நான் கூட வருவாங்க சொல்ல முடியாது. நீங்கள் பஸ்ஸுக்கு போகிறீங்க, இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்க அல்லது கோயம்புத்தூருக்கு போகிறீங்க, 58 பேர் உங்கள் சீட்டில் இருக்கிறாங்க. பஸ்ஸில் நிறையா இருக்கிறாங்க. நிறைய பேர் நின்றுக்கிட்டு வர்றாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகும்போது கூட்டம், சரியான கூட்டம் வர்றாங்க. ஆனால் அவங்க எங்கே டிக்கெட்டு வாங்கினாங்களோ அங்கே இறங்கிடுவாங்க. கோயம்புத்தூருக்கு போகிறவங்க இங்கேருந்து பூலாங்கணத்தில் சில பேர் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கோமங்கடத்தில் கொஞ்சம் பேர் இறங்குவாங்க, பொள்ளாச்சியில் கொஞ்சம் பேர் இறங்குவாங்க, கிணத்து கடவில் கொஞ்சம் பேர் இறங்குவாங்க. இறங்க மாட்டாங்களா? அவங்க டேஷன் வரும்போது இறங்கி போயிடுவாங்க. நீயே கோயம்புத்தூருக்கு டிக்கெட்டு வாங்கியிருந்தா நீ யாரையும் பார்க்க வேண்டாம், நிம்மதியாக தூங்கிட்டு போகலாம். ஏன்னா கடைசி அதுதான்.
அதுக்கு மேலே பஸ் போகாது, நீ அதுக்கு மேலே தூங்கினா எழுப்பி விட்டு இறங்கையா சாப்பின்னு சொல்லிடுவான். உன்னோட வாழ்க்கை பிரயாணத்தில் செல்றவங்க, இந்த அவங்க வந்தாங்க அவங்க வரல, இந்த இவங்க வந்தாங்க இவங்க வரல, நான் மட்டும் போகணுமானா நீ தான் போகணும், நீ தான் போகணும். அவங்கள பார்க்காத. அவங்க டேஷன் வரும்போது அவங்க நினைச்சிட்டாங்க இறங்கி போயிட்டாங்க, ஏன்னு கேட்க முடியாது. இப்போ கிணத்த கடவுள 10 பேர் இறங்கினாங்கன்னா அங்கே 15 பேர் கோயம்புத்தூருக்கு போறவங்க ஏறுவாங்க. ஏற மாட்டாங்களா? அப்போ ஒரு கூட்டம் இறங்கிக்கிட்டு இருக்கோம், ஒரு கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்கோம். நீ வாங்கின டிக்கெட்டு அந்த கடைசி வரைக்கும் நீ வாங்கியிருக்கிற அந்த டிக்கெட்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். இடையில செக்கப் வருவான், எங்க மாதிரி டிக்கெட் இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் போட்டுருவான். ஆமா இல்லைங்களா? நீ வாங்கின டிக்கெட் எங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீது அவன் சவுலுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு கொண்டு இருக்கும் போது ஒரு ராஜாவோட சேர்ந்துட்டான். அவங்க எதிரிகள் தான், பாதுகாப்புக்காக சேர்ந்துட்டான். ராஜா யுத்தத்துக்கு போகும்போது இவங்களும் சேர்ந்து போகும்போது அந்த ராஜா சொன்னாரு, நீ எங்களோட வர வேண்டாம், நீ திரும்பி வீட்டுக்கு போ என்று சொன்ன உடனே இவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து பார்த்தா இவங்க இருந்த ஊர்ல ஒரு கொள்ளைக்காரங்க, வேற கொள்ளைக்காரங்க இங்க நுழைஞ்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டான். தாவீதோடைய 2 பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிட்டான். பிள்ளைகள், குட்டி, குருமா எல்லாத்தையும் ஊரையே அப்படியே கொண்டு போயிட்டான். வந்து பார்த்தா காணோம், ஒருத்தரையும் காணோம். யார் வந்தாங்க, எப்படி வந்தாங்க ஒண்ணுமே தெரியல. அழுகுறாங்க, எல்லாம் அழுதாங்க இல்லையா? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் அழுதாங்க. தாவீதெல்லாம் தனக்கு பலன் இல்லாம போக மட்டும் என்ன செய்தானா? அழுதான். தாவீது யுத்த வீரன். தாவீது எப்படிப்பட்டவன்? யுத்த வீரன். இப்போ அவருடைய நிலைமை பாருங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளும் கொண்டு போயிட்டாங்க. கோடை இருக்கிறவங்க எல்லாருடைய பிள்ளைகளையும் மனைவியும் கொண்டு போயிட்டாங்க. சொத்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அழுகுறாங்க. தங்களுக்கு பலன் இல்லாம போக மட்டும் அழுகுறாங்க. அப்புறம் கோடை இருக்கிறவங்கள இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும், இவனால தான்டா எவ்வளவு பிரச்சனை. நாங்க பாட்டு அங்க இருந்தோம், இவன் பேச்சு கேட்டுட்டு வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டுமே சொல்லி இவனை கல்லு கொண்டு எறிகிறதுக்கெல்லாம் திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுக்கொண்டு உங்களை எறிகிறாங்களா? உண்மையாய் உங்களை புரிந்து கொண்டால் அதே சொல்லு உங்களை வாழ்த்துக்களாக கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். இப்போ அங்கே பார்க்குறோம், அவனை அடிக்கிறதுக்கு வர்றாங்க. இவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டானா. தாவீது என்ன செஞ்சாமா? கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆண்டவரே, அவங்க எங்கிட்டு போனாங்க தெரியல, அவங்கள பின்தொடர்ந்து நான் போகலாமா என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னாரு, போ, சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த வருஷத்துல அடகு வச்ச ஜாமனமெல்லாம் நீ திருப்பிக் கொள்ளுவாய். சில பேர் வேணுமுன்னே அடகு வச்சு இன்னொரு ஜாமனை வாங்குவாங்க, அவங்கள திருப்ப மாட்டார் ஆண்டவர். உண்மையாய் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க அடகு வச்சிருந்தீங்கன்னா சகலத்தை என்ன செய்வாய்? சிறிதும் பெரிதானவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று தாவீது சொல்றான். இங்க ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த வருஷம் திருப்பிக் கொள்ளுகிற வருஷம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தன்னை திடப்படுத்தி கொண்ட உடனே அவங்க கிட்ட பேசுறாரு, வாங்க நாம் தொடர்ந்து பிரயாணம் போவோம். ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னு அந்த நஷ்டப்பட்ட இடத்துல தயங்கி நிக்காதீங்க. விழுந்தது தப்பு இல்ல, விழுந்தே கிடப்பது தான் தப்பு. விளங்குதாம்மா? ஏதோ ஒரு சூழ்நிலை விழுந்தது தப்பு இல்ல, விழுந்த இடத்துலயே நீ கிடந்தீன்னா தப்பு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்ப 8வது முறை விழுந்தா அது வேணுக்குன்னு விழுகிறது. அவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஆமா. இங்கே தங்களுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு பிரயாணம் தொடங்கினான். நீங்களும் நானும் கடந்த வருஷமெல்லாம் பிரயாணம் தொடங்கி வந்து இந்த 2026 2வது மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய பிரயாணம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9வது வசனம் சீக்கிரம் வாசிங்கம்மா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்க போறோம் சீக்கிரம். 600 பேர் போனாங்க. எதுக்கு? இழந்ததை மீட்டுக் கொள்வதற்காக பிரயாணம் பட்டுட்டாங்க. அன்பு தாயே, சகோதரா, ஐயா, உங்க வாழ்க்கையில உங்களோடு நிறைய பேர் தொடங்கி இருக்கலாம்.
ஆனால் எத்தனை முடிவு வரும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது, பார்த்துக்கிடுங்க. ஆனால் உங்களை அழைத்த அழைப்பை மட்டும் வீண் போகக்கூடாது. உங்களுக்கு அழைப்பு உங்களுக்கு தான், அது வேற ஒன்றுக்கு என்ன செய்யாது, வராது. சொல்லுவீங்க இங்கே நம்மளாம் சொல்லுவோம்ல, தாயும் போல் ஒன்றா இருந்தாலும் வாயு மகுரு முட்டை வேற இருக்கா, கண்ணு வேற, மூக்கு வேற, காது வேற, மண்டை வேற, தொண்டை வேற, எல்லாம் வேறு தானே. அப்போ உன்னுடைய அழைப்பை நீ பார்க்கணும் தவிர இன்னொருத்தர் என்ன செய்யாத. ஒருவேளை நீ ஓடும்போது நீ விழுந்துட்டீனா அவனை தூக்கி விடுவதற்கு முயற்சி பண்ணணுமே தவிர அவனோடு நீ விழுந்து கிடக்கக்கூடாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மேகசினில் படித்தேன். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீரன் வேகமாய் ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் தான் முதல் பிரைஸ் வாங்கக்கூடியவன். அவனுக்கு ஈக்குவலாக ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் ஓடுறாங்க. தனக்கு ஈக்குவலாக வர்றவன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். கால் விழுந்தோடனே கால் வந்து முறிஞ்சிருச்சு. அவனால் வழியில் துடிக்கிறான். அப்படியே இந்த முன்னாடி ஓடி போனவன் பார்த்தான், ஆகா இவன் விழுந்துட்டான், ஏன் கூட ஓடி வந்தவன் தான் சொல்லி இப்போ மற்றவங்கெல்லாம் ஓடி வர்றாங்க. இவங்களை தாண்டி எல்லாம் போயிட்டாங்க. இந்த முன்னாடி போன வீரன் அவனை தூக்கி கொண்டு இவன் ஓட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இந்த கீழே கிடக்கிறான் இல்லையா, நாம் என்ன செய்வோம், எனக்கு போட்டியாட வர்றேன், விழுந்துட்டீங்கள, நாம் ஓடி போய் பந்தய பொருள் பெற்றுக்கொள்ள தான் ஓடுவோம். ஆனால் அந்த வீரன் உண்மை நடந்த சம்பவம். அந்த வீரன் என்ன செய்தான், அந்த கீழே விழுந்தவனை தூக்கி கொண்டு ஓடினான். 3வது இடத்தை போய் சேர்ந்தான். எத்தனாவது இடம்? 3வது இடம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த 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 ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கள, அந்த கமிட்டி இந்த விழுந்து போனவனை தூக்கிட்டு போன அவனுக்கு தான் பரிசு கொடுத்தாங்களாமா. ஏன்னா இவன் தான் முதல் வந்தவன் இவன் தான். அவன் எடுக்காம இருந்தால் பரிசு இவன் தான் பெற்றிருப்பான். இவன் தனக்கு வெற்றி கிடைக்காட்டால் பரவாயில்ல, தன்னோடு ஓடி வந்த சக வீரன் அவன் வந்து பொக்குன்னு போயிடக்கூடாது, அவனை கால் ஒடிஞ்சு கிடக்கிறான், இவனை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தான். மற்றவங்க சுயநலக்காரங்க, அவங்க மட்டும் போய் ஜெயிச்சா போதும்னு போனாங்க. இவன் அவனை தூக்கிட்டு வந்தபடினால இவனுக்கு தான் பரிசு கொடுத்தாங்களாம். உன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயாணத்தில் உன்னோட வந்தவர்கள், உன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள், உன்னோடு சேர்ந்து ஜெபிச்சவர்கள் ஒருவேளை பின்வாங்கி நிலைமையில் இருக்காங்களா, விழுந்து கிடக்கிறாங்களா, அவங்களை தூக்கி கொண்டு நட. அல்லேலூயா. இப்ப இழந்ததை மீட்கும்படிக்கு எத்தனை பேர் போனாங்கம்மா? எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர்? 600 பேர் போனாங்களாம். அப்போ தாவீதோடு இருந்தவர்கள் எத்தனை பேர்? 600 பேர் போனாங்க. எதுக்கு போகிறாங்க? இழந்ததை மீட்டுக்கொள்வதற்காக போகிறாங்க. அடுத்த வசனம். அப்போ 200 பேர் என்ன ஆனாங்க? 600 பேர் போனாங்கன்னு 9ஆம் வசனம் சொல்லுது. தாவீதோ 400 பேரோட போனானா. அப்போ 200 பேர் எங்க போனாங்க? நின்னுட்டாங்க. அவங்களுக்கு இழப்பு தான். அவங்க நின்னுட்டாங்க. அவங்க நின்ன உடனே இவங்களை நிக்கல, 400 பேரை கூட்டிக் கொண்டு மறுபடியும் தொடங்குகிறான் பிரயாணத்தை. அல்லேலூயா. உன்னுடைய பிரயாணம் தொடர்ந்து போக வேண்டிய பிரயாணம். இது வரைக்கும் ஆண்டோடைய வருகை வரைக்கும் இல்லது, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த பிரயாணத்தில் மாசு வரக்கூடாது, இந்த பிரயாணத்தில் சுணக்கம் வரக்கூடாது, இந்த பிரயாணத்தில் தோல்வி வரக்கூடாது. வராது. ஏண்டால் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஆமென். 600 பேரோட கிளம்புனா இப்ப 400 பேர் தான் நிற்கிறாங்க. அடுத்த வசனவாசி. இந்த 400 பேர்ல 200 பேர் விடாய்ச்சிட்டாங்களா? விடாய்த்தாங்கன்னு என்னது? விடாய்த்து போனாங்கன்னு என்ன அர்த்தம்? சோர்ந்து போயிட்டாங்க. நீங்களும் சோர்ந்து போய் தான் உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் சோர்ந்துருக்கீங்க? இப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரயாணத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா? கடன் தொல்லைனால சோர்ந்துட்டீங்களா? கடன்காரன் கண்டு ஓடி ஒளிகிறீங்களா? சாபத்துக்குள்ளாக உங்களுடைய குடும்பம் சோர்ந்து போயிருக்கா? பொருளாதாரத்தில் சோர்ந்து போயிருக்கா? வியாதினால சோர்ந்து போயிட்டீங்களா? எந்த கட்டத்தில் இருக்கிற 8 மனுஷன் வாழ்க்கை புரிஞ்சுக்கோ. இப்போ நீ எந்த இடத்துல இருக்க என்று தெரிஞ்சுக்கோ. இக்கடரா ரா ராமையா. ராமையா சொன்னோடனே அங்கே வரணும். ராமையா நம்மளை தான் சொல்ல, ராமையா ராயா. தொடர்ந்து ஓடுவோம் வா. அல்லேலூயா.
600 பேர்ல 200 நின்ட்டாங்க, மறுபடியும் 200 பேர் நின்ட்டாங்க. இவங்க எப்படி நின்னவங்க? சோர்ந்து போய் நின்னவங்க 200 பேர். பாக்கி எவ்வளோ பேர்? 200 பேர். 600 ஆரம்பிச்சது 200க்கு வந்து நிற்குது. தாவீது சொல்கிறான், வா நம்ம தொடர்ந்து போவோம். சொல்லும்போது நீங்களும் நானா ஒருவேளை அந்த 200ல் ஒருத்தர் 2 இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? 400 பேர் நின்றுட்டாங்க. வந்தவங்க எவ்வளோ பெரிய கொள்ளக்கார படையும் தெரியல, நம்ம போய் ஜெயிக்க முடியுமா? போவேணா தாவீது, போனால் நம்ம சோழி என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அந்த 200 பேர் நிற்கல, தொடர்ந்து போனாங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நேரம் அதிகமாச்சுன்னு சோர்ந்து போகாதே என் மனமே, சோர்ந்து போகாதே. கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பாக்குரைத்த தேவனை நீ பாடி கொண்டாடு. சொல்லுங்கம்மா. வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சேர்ந்து சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எகிப்திலிருந்து புறப்பட்ட பிரயாணம் 2வது மாதம் 15ஆம் தேதி. இந்த தேதியில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? எந்த காரியத்துக்காக சோர்ந்து போயிருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. அந்த காரியத்தை பார்க்காதீங்க, அதை விட பெரியவர் இயேசுவை பாருங்க. இது உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ இந்த லைட்டு வெளிச்சமெல்லாம் எரியுது, ராத்திரி பார்த்தா இதை விட வெளிச்சமா இருக்கும் இல்லைங்களா? மெர்க்குரியெல்லாம் போட்டால் பயங்கர வெளிச்சமா இருக்கும். ஆனால் சூரியன் வந்துருச்சுன்னா வெளிச்சம் தெரியுமா? ஆனால் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே தெரியாது. அந்த நீதியின் சூரியன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டால் உங்கள் பிரச்சனைகள் பெருசாக தெரியாது. அப்போ என்ன சொல்லுங்க? யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட இயேசு இருக்கிறார். இந்த பிரச்சனை எனக்கு தற்காலிகமானது, இந்த வியாதி எனக்கு தற்காலிகமானது, இந்த கடன் தொல்லை எனக்கு தற்காலிகமானது. இதிலிருந்து கர்த்தரை மாற்றி கொண்டு வருவார். ஆமென். இந்த நம்பிக்கைக்குள்ளாக நம்மளை கர்த்தர் நடத்துவார். இப்போ இந்த 200 பேர் என்ன செய்கிறாங்க? யுத்தத்துக்கு போயிட்டு இழந்த எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டாங்களா? பெற்றுட்டு வரும்போது தாவீது சொல்றான், இப்ப அவ ஜெயிச்சு வரும்போது இந்த விடாய்த்து போனாங்கள ஜனங்க, அவங்க ஓடி வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா யுத்தத்தில் அவங்க பங்கு இல்லை. யுத்தம் பண்ணவங்க 200 பேர் தான். ஆனா இங்க சோர்ந்து போய் இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க ஜெயிச்ச பிறகு, எப்ப ஜெயிச்ச பிறகு சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து உடனே இவங்க இந்த 200 பேர் சொல்றாங்க, இங்க பாருங்க, வேட்டைக்கு வந்தவங்க தான் பங்கு, சும்மா இருக்கணும் பங்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்க ஒரு கலாச்சாரம் இருக்கா இல்லையா? வேட்டைக்கு போறவங்களுக்கு தான் பங்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யுத்தத்துக்கு வந்த எங்களுக்கு தான் இந்த கொள்ளையில பங்கு. அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கு கிடைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது சொன்ன தாவீது சொல்றான், அப்படி சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. அல்லேலூயா. யுத்தத்துக்கு வந்தவன் எவனோ அவனுக்கு எவ்வளவு பங்கு வரணுமோ அங்க சோர்ந்து போய் நின்னவனுக்கும் அதே பங்கு போக வேண்டும் என்று சொல்லி பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த யுத்தத்துல யுத்தம் சென்றவர்கள் சோது கொடுக்கிறவங்களா மாறிட்டாங்க, யுத்தம் பண்ணாதவங்க வாங்குறவங்களா மாறிட்டாங்க. நீங்க வாங்குறவங்களா இருக்கீங்களா,
கொடுக்கிறவங்களா இருக்கணுமா? கையை பிடிச்சு சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க யுத்தத்தில் இருந்தா, யுத்தத்தில் ஜெயம் வந்தா நீங்க கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. சோர்ந்து போனீங்கன்னா நீங்க வாங்குறவங்களா இருப்பீங்க. கொடுத்தவனே மேஜாதி, கொடுக்காதவன் கீழ் ஜாதி. படைப்பின் பேரில் ஜாதி படைத்தான் பாலா போன இந்த பூமியில். அதுவும் டிஎம்ஸ் தான். கொடுத்தவன் தான் பெரியவன், வாங்கினவன் சின்னவன். அது ஜாதி வேறையே என்ன செஞ்சிட்டான்? அன்னைக்கு இருந்த பாப்பானுங்க இது பண்ணிட்டானுங்க. என்ன சொல்லுவார்னா, இவங்க அந்த 200 பேர் வரை இந்த 200 பேர் ஒரு பரவாயில்ல. ஏன்னா வந்தாங்க, கொஞ்சம் தூரம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியல. யுத்தத்துக்கு போனவங்களுக்கு எவ்வளவு பங்கோ அந்த பங்கு அவங்க எல்லாத்துக்கும் கிடைச்சது. அவங்க பிரயாணத்தில் பாதி நின்னாலும் அவங்க ஒரு அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. வீட்டில் சாக்கு போக்கு சொல்லி நிற்கல. போன வாரம் பார்த்தீங்கன்னா கீழ்காற்றடித்து காடைகளை கொண்டு வந்து போனது போல நம்ம சபையில் நிறையா கீழ்காற்றடித்து காடைகளை வெளியே போயிடுச்சு. பாஸ்டர்மா சொன்னாங்க, ஆட்களே இல்லை பாஸ்டர், ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க அப்படின்னு. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே கீழ்காற்றடித்து காடைகளை வெளியிருந்து உள்ளே கொண்டு வரதான் தான் ஜெபம் பண்ணுவோம். இங்கே கீழ்காற்றடித்து உள்ளே இருந்த காடைகள் வெளியே போயிருச்சாமே. அப்புறம் ஒவ்வொருத்தருக்காக விசாரித்து பார்த்தா, ஒருத்தருக்கு வியாதி, ஒருத்தருக்கு நோய், ஒருத்தருக்கு முடியல, ஒருத்தருக்கு அப்படி பல சாக்கு போக்குகள். எப்படி பாதி தூரம் வந்தீங்களே, உங்களுக்கு அந்த பங்கு இருக்கு. உங்க பிரயாணத்தில் அந்த பங்கு இருக்கு, பங்கு இல்லாமல் போகாது. ஸ்தோத்திரம். கிதியோன்னு சொல்லி ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ யுத்தத்துக்கு போப்பான்னு சொல்லும்போது எத்தனை பேர் வந்தாங்களா தெரியுமில்ல? எத்தனை பேர் வந்தாங்க? 36,000 பேர் வந்தாங்க. நாம் வந்து யுத்தத்துக்கு போவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி 36,000 பேர் வந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஜனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஜெயம் கொடுக்கறது நான் தான். இவங்க என்ன சொல்லுவாங்க வெற்றி பெற்ற பிறகு? நாங்கள் தான் ஜெயிச்சோம், என்னுடைய திறமையை தான் முன்னுக்கு வந்தேன், என் திறமையினால வீடு கட்டினேன், என் திறமைனால சொத்து சம்பாரிச்சேன், என் திறமை இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றாங்கல்ல. அந்த திறமை கொடுத்தது ஆண்டவர் என்று அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம ஏன் திறமை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, வேணாம்ப்பா, பயமும் திகிலுள்ள மனுஷரும் வீட்டுக்கு போங்க சொல்லுப்பான்னாரு. சொன்ன உடனே 20,000 பேர் போயிட்டானுங்க. வந்தது சண்டைக்கு, வீட்டுக்கு போங்கடான்னு சொன்ன உடனே 20,000 பேர் போயிட்டாங்க. அவங்க யாரா? பயமும் திகிலும். இந்த நத்தையை பார்த்துருக்கீங்களா? நத்தை தெரியும், பார்த்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அது நடந்தா ராஜ நடந்தா நம்மளால பிடிக்கவே முடியாது. அது ஓடிச்சுன்னா பிடி உஷா கூட என்ன செய்வான், தோந்து போயிடும், அவ்வளோ வேகமாக ஓடும். பார்த்துருக்கீங்களா? மெதுவாக போகும். இடையில சின்ன தடை வந்த உடனே அது உள்ளே இழுத்துக்கிறோம், அந்த ஓடு மூடிக்கிறோம். அதோடு சரி, மறுபடியும் எத்தனை நாள் கழிச்சு மண்டை வெளியே விட்டு தெரியாது. பயம் அப்படித்தானே? பயம். சர்ச்சுக்கு வந்தால் பயம், சாராய கடைக்கு போனால் பயம் இல்லை, கோயந்தான் போகிறதுக்கு பயம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நீ வர்றதே நத்த மாதிரி என்னைக்கோ நாள் வர்ற. ஜூட்டு சொன்னோம்னா அந்த ஓட போட்டு முடிக்கிறது. மறுபடியும் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா மெதுவாக அந்த ஓடு மேலே போகும். இப்போ கத்தருங்க மேலே இருக்கிற அப்படிப்பட்ட நத்தைகளுக்கு பாரு வாழ வேண்டாம். அந்த நத்தைகள் மேலே இருக்க ஓட்டை உடைக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஓட்டுக்குள்ள இருக்கிற அந்த நத்தை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பார்த்துக்கிட்டுங்களேன், ரொம்ப பேர் சாப்பிடுவாங்க. அதில் வேக வச்சு சாப்பிட்றவங்க நிறைய இருக்கிறாங்க. அது பெரும்பாலும் நம்மளாம் அது பார்த்துருக்கோம், சாப்பிட்டதில்லை. அது பார்த்தாலே ஒரு அருவருப்பர்களும் சாப்பிட்றதில்லை. ஆனால் சாப்பிட்றோம். ஏன்னா படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. எல்லா ஜீவராசியும் கர்த்தர் நமக்கு ஆதாரத்துக்கு தான் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அதனால அதை சாப்பிட்றவங்க ரொம்ப இதானவங்க, சாப்பிடாதவங்க பெரிய கட்டிக்காரன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதாவது வேம்பு தின்னவனுக்கு வேம்பு ருசி, கரும்பு தின்னவனுக்கு கரும்பு சொல்லுவாங்க. அது சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் உள்ள சாஃப்டாக இருக்கீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் உள்ள ஏன் புள்ள கையை பிடிக்க புள்ள, நீங்கள் உள்ள சாஃப்டாக இருக்கீங்க, வெளியே கடுசா இருக்கீங்க. சின்ன காரியம் வந்தோன்னா அப்படியே ஓட்டை போட்டு முடிக்கிறது. இன்னைக்கு அந்த ஓட்டெல்லாம் கர்த்தர் உடைக்கணும். அந்த ஓட்டெல்லாம் உடைச்சி கர்த்தர் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருவாராக. அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு தருவாராக. 20,000 பேர் ஓடிப்பட்டாங்க. அப்பவும் பார்த்தார் ஆண்டவர், இன்னும் ஆட்கள் அதிகமாக தான் இருக்காங்க. 36ல் 20 போச்சுன்னா எவ்வளோ மிச்சம்? 16,000 பேர் மிச்சம். இன்னும் அதிகமாக இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி கொடுக்கறது நான் தான். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்கனால தான் வெற்றி வந்துச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆகையினால இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குது, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி டெஸ்ட் வச்சார். தண்ணி குடிக்கிற டெஸ்ட்டு. அதில் தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தார்? 300 பேர் தேர்ந்தெடுத்தார். அப்போ 15,700 பேர் அந்த அந்த டெஸ்ட்டில் தோற்று போயிட்டாங்க. பாக்கி எத்தனை பேர்? 300 பேரை கொண்டு கர்த்தர் தேசத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பாஸ்டர், எங்கள் ஊரில் 3 பேர் தான் கிறிஸ்தவங்க இருக்கிறோம். இல்லை, உங்களை கொண்டு தான் அந்த ஊருக்கே நல்ல காலம் பிறக்க போகுது. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் மட்டும் தான் பாஸ்டர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். உங்கள் ஒருத்தர் வச்சு தான் உங்கள் வீட்டுக்கு நல்ல காலம் வருது. 36,000 பேர் வந்ததில் 300 பேர் வச்சு தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். தாவீது கூட வந்தவங்க 600 பேரில் 200 பேர் வச்சு வெற்றி கொண்டார். 200 300 சேர்த்தா 500. சரிங்களா? 5 காயங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற கண்டங்கள், இன்னைக்கு கண்டம் கூடிருச்சு. அன்னைக்கு இருந்த கண்டம் 5 கண்டம் தான். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், இப்படி சொல்லி 5 கண்டம் தான் இருந்தது. 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை இயேசு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நம்ம பார்க்குறோம். ஆகினால உங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் வெற்றி பெறணும், மேன்மை அடையணும்னா இயேசு கூட இருக்கணும். இயேசுவோடு நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். இடையில 4 பேர் ஏறுவாங்க, 4 பேர் இறங்குவாங்க. பார்க்காதீங்க, நீங்கள் டிக்கெட்டு பரலோகத்துக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை பிரயாணம் இயேசுவோடு நம்ம துவங்குவோம். இந்த பிரயாணத்தில் மேன்மை நமக்கு உண்டாகும்.